ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிக்கும் தலைவர் 171வது படம் கூலி. இந்த படத்தோட தயாரிப்பு பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு. தாய்லாந்து ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் ராஞ்சி, திருப்பதி எல்லாமே போயிருந்தார். இப்போ வெவ்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். இப்போ கரண்ட்லி பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு நாள் ஷூட்டிங் தான். ரஜினி சார் பங்கெடுக்கிற ஒரு நாள் ஷூட்டிங், ஓகேங்களா. ஒரே ஒரு நாள் தான் அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிறாரு சென்னை ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ஷெட்யூல் மட்டும் கிட்டத்தட்ட 2 வாரம் சென்னை ஷெட்யூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விசாகப்பட்டினம் போகிறாங்க. சம் பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. பேட்ச் ஒர்க் சீன்ஸ் எல்லாம் இருக்கனால அதெல்லாம் எடுக்கிறதுக்காக விசாகப்பட்டினம் போகிறாங்க. அதோட ஃபைனல் லெக் ஆஃப் ஷூட் மார்ச் மிடில் இல்லைனா மார்ச் 3rd வீக் 4th வீக்கில் கம்ப்ளீட் ஆயிரும். ஷூட்டிங் ஃபுல்லாக கூலி ஷூட்டிங் ரேப்பப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அப்படின்ட்டு இந்த ஷூட்டிங்கில் கூலி ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் ஸ்ருதிஹாசன் வர்றதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஓகேங்களா. ஸ்ருதிஹாசன் கூலி படத்தோட அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்யராஜ், நாகார்ஜுனா, ஓகேங்களா, உபேந்திரா, ஓகேங்களா, சோபின் சாக்கிர், அமீர் கான், நிறையா பேர் இந்த படத்தில் ரஜினி சார் கூட நடிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸ் பற்றியும் தகவல் வந்துருச்சு. அதன்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சன் பிக்சர்ஸ் வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை இல்லைன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையும் இருக்குது சன் பிக்சர்ஸ்கிட்ட. ஏன்னா முதல் 1000 கோடி வசூல் ஆகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சன் பிக்சர்ஸ் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. இந்த படத்தோட மியூசிக் அனிருத் கேட்கவே வேணாம். தலைவருக்கு வேறு லெவலில் எல்லா பாட்டும் போட்டிருப்பார். சிக்கிட்டு வைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னமும் சின்ன சிறியவர்கள் பெரியவர்கள அந்த பாட்டுக்கு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.